ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான வால்நட் ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். அதுக்கு நான் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மெல்ட் ஆயாச்சு. சின்ன சின்ன பீசஸ் கடந்தாலும் இந்த ஹீட்லையே நல்லாவே மெல்ட் ஆயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது எக்லெஸ் ப்ரௌனி. இந்த ப்ரௌனிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக தான் நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். இந்த பட்டர் சேர்க்கும்போது இந்த ப்ரௌனி நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடரும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேண்டாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இது எக்லெஸ் ப்ரௌனினால் 1/4 கப்பு பட்டர் மில்க் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ஃபுல்லாட்டு சீனியும் சேர்த்துடலாம். பொடிக்காத சீனி தான் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு பாலும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அந்த சீனி ஃபுல்லாட்டு கரையணும். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கிடலாம். நான் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் பட்டர் மிக்ஸையும் சேர்த்துடலாம். எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது சாக்லேட்னால் நம்ம ஐஸான பாலை ஊற்றினா கூட நல்ல திக்காயிரும். அதனால் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இப்போது சாக்லேட் மிக்ஸ் எல்லாம் நல்லா ரெடியாகிட்டு இருக்குது. இனி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேனலில் ஏற்கனவேயும் கேக் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மாவு எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். நல்ல திக்காட்டு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிடலாம். ப்ரௌனி சும்மா சாப்பிட்றத விடவும் அதில் வால்நட் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக வால்நட் எடுத்திருக்கேன். அதை பொடிச்சு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுமே நம்ம பேனில் ஊற்றி வச்சிடணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்ச நேரம் வச்சதுக்கே நல்ல திக்காயிட்டுது. சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். பேனில் நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதிலையே ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மேலேயும் கொஞ்சம் வால்நட்டை தூவி விட்டுறலாம். ஓவனில் 45 மினிட்ஸ் கிட்ட வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌனி கேக் ரெடி ஆகிட்டு. இது இனி நல்லா ஆறட்டும். ஒரு கம்பியாவது குச்சியாவது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறியாச்சு. இனி நம்ம பீசஸ் போட்டுடலாம்.
பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே பேனை விட்டு இலகி வந்துடும். அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். ப்ரௌனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாட்டு இருக்குது. சாக்லேட் சேர்த்துருக்கிறதுனால இதை கட் பண்ணும்போது மேலே வந்து க்ரன்ச்சியாட்டு இருக்கும், உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பட்டர், சாக்லேட், அதுக்கப்புறம் வால்நட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.